இயக்குனர் நடிகர் நம்ம புதுமை பித்தன் பார்த்திபன் அவர் இயக்கி ஹீரோவை நடித்த முதல் படமே புதிய பாதை. அதுதான் அவருக்கு இயக்கத்திலையும் முதல் படம், நடிப்புலையும் முதல் படம். அந்த ஒரு படம் போதும் இன்றைக்கு வரையும் காவியமாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த படத்தில் ஒரு ஹீரோ நடித்ததால் மிகப்பெரிய பயன் என்னென்னா, அடுத்தடுத்து மற்ற டைரக்டர்கள்லாம் அவரை வச்சு படமெல்லாம் முடிவு பண்ணி இன்றைக்கு வரையும் இயக்குனர் பார்த்திபனை நடிகர் பார்த்திபன் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தான் நம்ம ஜெயசூர்யாவுக்கும் நம்ம ஏற்கனவே பல முறை அதை பற்றி பேசியாச்சு. கிட்டத்தட்ட அதே கதை தான் நம்ம சசிகுமார் அவர்களுக்கும். சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பீஸை பண்ணார். அதுக்கப்புறம் ஈசன்னு தோல்வி படம் கொடுத்தாரு. ஆனால் அவர் நடிகராக நடித்ததுனால தான் தொடர்ந்து வெற்றி படம் நடிச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி 20-25 படங்கள் நடித்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நடிகராக வலம் வராரு. ஸோ இந்த வரிசையில் புதிதாக இணைய போகிறவர் தான் நம்ம லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். நமக்கே தெரியும், ஜெயமரை வச்சு கோமாளி அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் லவ் டுடே படத்தில் அவரே ஹீரோவாக நடித்து அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னை தானே இயக்கிட்டது ஒரே படம் தான் அவர் லவ் டுடே அப்படிங்கிற படத்தில். ஆனால் இப்போது மற்ற இயக்கம்லாம் அவருக்காக விழுந்து கதையை ரெடி பண்ணி அவரை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. இதில் ஏற்கனவே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற பேரில் அவர் படம் நடிக்க போகிறாரு. அதுக்கான பூஜையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இன்னொரு வெற்றி பட இயக்குனர் இந்த பிரதீப் ரங்கநாதன் படத்தை இயக்கப் போகிறார். அதாவது 2020 ஓ மை கடவுளே அப்படிங்கிற ஒரு அருமையான காதல் படத்தை கொடுத்த அஸ்வத் மாரிமுத்து அப்படிங்கிற இயக்குனர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாராம். ஸோ இப்போது நமக்கே தெரியும், பிரதீப் ரங்கநாதன் படம் லவ் டுடே அதுவும் பார்த்திங்கன்னா இளமை நிரம்பி வழியும், ஓ மை கடவுளையும் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஹீரோவும் அந்த இயக்குனரும் சேரும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக் படமாக இருக்கும். அது அடுத்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம்.